இரண்டாம் பகுதியின் முன்னுரை. முதல் பகுதி முன்னுரையை முடிச்சுட்டு இரண்டாம் பகுதியினுடைய முன்னுரை பார்க்குறோம். இவ்விரண்டாம் பகுதியில் 5 அதிகரணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனை வெளிவிடவிருக்கும் பொழுது பஞ்சாப் மாகாணத்தை சார்ந்த லாகூரினின்றும் வெளிவந்ததும், இந்த லாகூர் இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தானில் இருக்குன்னு சொன்னாங்க, பாகிஸ்தானில் இருக்குன்னு சொன்னாலும் சரி தான். அந்த காலத்தில் அது பாரதத்தினுடைய பகுதியாக இருந்தது. பயங்கரவாதிகள் எங்கே போனாலும் அந்த நாட்டை கூறு போட்டு அவங்க நாடுன்னு சொல்லிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூறு போட்டு மொத்தத்தில் அவங்க நாடு ஆக்கிடுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு லாகூர் நம்மக்கிட்ட இல்லை. பஞ்சாப் மாகாணத்தை சார்ந்த லாகூரினின்றும் வெளிவந்ததும், இதெல்லாம் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி நடக்கிற கதைகளாக இருக்கும், அல்லது சுதந்திரம் வாங்கின உடனே நடந்த கதைகளாக இருக்கும். ஜெர்மன் தேயத்தவரான பண்டித ஜாலி என்பாரால் தொகுக்கப்பட்டதுமான புதியதோர் கௌடுலிய பொருநூலின் பதிப்பினை கண்டேன். இதற்கண்ட பாட்டபேதங்களையும் மைசூர் புத்தகத்தில் உள்ளனவும் நமது புத்தகத்தில் உள்ளனவும் ஆகிய பாட்டபேதங்களுடன் சேர்த்து ஒன்றற்கொன்று மாறுபட்ட பொருள்களையும் 3ஆம் பகுதியின் இறுதியில் தெரிவிப்போம். இதை பற்றி கூடுதல் விவரங்கள் 3வது பகுதியில் சொல்கிறேன் அப்படின்ட்டார். லாகூர் புத்தகத்தின் முன்னுரையில் இப்பொருநூலை பற்றிய பல செய்திகள் விரிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஷாலியினுடையவும், ஷாலிங்கிறது சடாலின் மாதிரி, ஜாலி பிறருடையவுமாகிய மேற்கோளற்ற சில அபிப்பிராயங்களை ஈண்டு எடுத்து கூறுவோம். சும்மா வாய்க்கு வந்தபடி அள்ளி தெளித்து ஏதோ சொல்லியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் அப்படிங்கிறார். இந்நூலின் முதல் அத்தியாயத்து இறுதி கண்ணுள்ள ஸ்லோகத்தானும் 2ஆம் அதிகரணம் 10ஆம் பிரகரணத்தின் இறுதி ஸ்லோகத்தானும் இந்நூலின் முடிவில் உள்ள 2 ஸ்லோகங்களானும் இந்நூலின் அமைந்த பல வாக்கியங்களை பிற நூலாசிரியர் கௌடலீயர் என்னும் பெயர் குறிப்புடன் தக்க சான்றாக எடுத்தாண்டிருத்தலானும் இந்நூலாசிரியர் சந்திரகுப்தனை தழுவிய விஷ்ணுகுப்தர் என பெயரிய சாணக்கியரே என்னும் உலகின் கொள்கை பொருத்தமே. அதாவது இந்த நூலினுடைய முதல் அத்தியாயத்தில் இறுதியில் உள்ள ஒரு ஸ்லோகத்தை வச்சும், 2ஆம் அதிகரணம் 10ஆம் பிரகரணத்தின் இறுதியில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை வச்சும், இந்த நூலினுடைய முடிவில் உள்ள 2 ஸ்லோகங்களை வச்சும், இந்த நூலிலே அமைந்த பல வாக்கியங்களை பிற நூலாசிரியர் கௌடலியர் என்னும் பெயர் குறிப்புடன் தக்க சான்றாக எடுத்தாண்டிருக்கிறதுனாலேயும், இந்த மாதிரி காரணங்களால் விஷ்ணுகுப்த சாணக்கியர் சந்திரகுப்தனுடைய குரு அப்படின்னு எடுத்துக்கிறது பொருத்தம். ஆனால் சில பேருக்கு அது பொறுக்கலை. எதையாவது குட்டையை குழப்பணும்னு ஒரு கோஷ்டி தெரியும். அந்த கோஷ்டி 2-3 பேர் இருக்காங்க. இதில் மாறுபட்டவர்கள் 2-3 பேர்களாவார். அவரே அவருடைய புக்கில் சாணக்கியர் உடைய கருத்து இது, கௌடலியருடைய கருத்து இது, மற்றவங்க கருத்துலாம் அப்படி, ஆனால் என் கருத்து இப்படி அப்படின்னுலாம் சொல்கிறார். அப்படி சொல்லியிருந்தாலும் குட்டையை குழப்பறது கொஞ்சம் பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அகாடமிக்கல் ரிசர்ச்சு அப்படிங்கிற பேரில் அந்த புண்ணாக்குகள் என்ன யார் என்னன்னு பார்ப்போம். இதில் மாறுபட்டவர்கள் 2-3 பேர்கள் ஆவர். ஒருவர் ஆஸ்திரியாவை தமிழில் அப்படி ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ரியா தேசத்தவரான பண்டித விண்ட்ரனிட்சன். சம்ஸ்கிருத பேரை மட்டும்தான் கொலை பண்ணலாமா? ஆங்கில பேரை கொலை பண்ணக்கூடாதா? அதையும் கொலை பண்ணுவோம். மற்றொருவர் ஜெர்மன் தேயத்தவரான சாலி என்பார். பிறிதொருவர் ஆங்கிலேய பண்டிதரான கீத் என்பார். இம்மூவரும் சந்திரகுப்தனது காலத்தில் சாணக்கியர் என்ற பொருநூலாசிரியர் ஒருவரும் இருந்ததில்லை என கருதுகின்றனர்.
இந்த 3 பேரும் சந்திரகுப்தன் காலத்தில் சாணக்கியர்னு ஒரு ஆளே கிடையாது ஐயா அப்படின்ட்டாங்க. அதற்கு சான்றுகள் பின்வருமாறு: சந்திரகுப்தனது சாம்ராஜ்யம் தன்னால் நிலைநாட்டப்பட்டது என்றும் அவருக்கு தலைநகர் பாடலிபுத்திரம் என்றும் தனது நூலில் ஓரிடத்தும் கூறப்படவில்லை. சாணக்கியர் ஒரு இடத்துலையும் இதெல்லாம் சொல்லலப்பா. சிற்றரசியலே அன்றி பேரரசியல் கூறப்படவில்லை. எல்லாம் சின்ன சின்ன நாடுகளை பற்றி தான் சொல்லியிருக்காரு. சக்கரவர்த்திகளை பற்றி ஒன்றும் சொல்லலை. சந்திரகுப்தனை பொழுது பேசும் மேகஸ்தனீஷன் என்னும் யவனன் தான் இயற்றிய நூலில் இத்தகைய பெருமை வாய்ந்த கௌடலியரை பெயரளவினும் குறிப்பிட்டு உரையாமையின் சந்திரகுப்தனது காலத்தில் இவர் இல்லை. அத்தனை மேகஸ்தனிஸ் சந்திரகுப்தனை பொழுது பேசியிருக்காரு, சாணக்கியரை பற்றி பேசல. அப்போ எப்படி ஒத்துக்கிட முடியும்? இந்த கோமாளிகள் இந்த வேலையை பார்ப்பா. நம்ம கொஞ்சம் முன்னாடியே பார்த்தோம். நம்ம சங்கரர் ராமாயணம் சொல்லாத கதை, பாகவதம் சொல்லாத கதை, அது மாதிரி சங்கருடைய சிஷ்யர் அர்த்தசாஸ்திரத்தை கௌடல்யத்தை பற்றி சொல்லாத கதை, அங்கெல்லாம் இப்படியெல்லாம் இவங்க பேசுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதை மாதிரி தான் கிளம்பி வந்துட்டாங்க. மெர்சனிஸ் சொல்லலை அப்படின்னு. இந்நூலில் பலவிடத்தும் கௌடலியர் என்னும் பெயர் குறிக்கப்படுகின்றதாகவலின் இவர் நூலாசிரியரினும் வேறுபட்டவர். இங்கே கௌடலியர்னு சொல்றது அவர் தன்னை சொல்லலை, வேற எவனோ ஒருத்தன் கௌடலியரை பற்றி சொல்றான். இந்த ஒரிஜினலாக புக் எழுதினவன் அப்படின்னு ஒரு பொருளியை கிளப்புறாங்க. மேலும் யோக விருத்தம் 6ஆம் அத்தியாயத்தில் கௌடலியர் இங்கனம் கூறுவர் என்று பூர்வப்பக்க வாக்கியமாக அமைத்து சித்தாந்த வாக்கியமாக பாரத்துவாச வாக்கியத்தை கூறியிருப்பதாலும் இவர் அக்காலத்தவர் இல்லை என்பது புலனாம். அதாவது யோக விருத்தம் 6ஆம் அத்தியாயத்தில் கௌடலியர் இங்கனம் கூறுவார்னு பூர்வபக்ஷத்தை சொல்லி, அதுக்கு சித்தாந்தமாக பாரத்வாஜர் அதுக்கு பதில் இப்படி சொல்லுவார் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறதுனால இவர் அக்காலத்தவர்களே உள்ள அந்த காலத்து ஆள கிடையாது அப்படின்னு யூகிக்கலாம். அதாவது கௌடில்யர் சொல்றது கேள்வி, பாரத்வாஜர் சொல்றது பதில். கேள்வி கேட்குறாள் முன்னாடி இருப்பார், பதில் சொல்கிறாள் பின்னாடி வந்திருப்பார். அப்படி ஒரு கலநியாயம் கொண்டு வராங்க. கௌடிலியர் என்ற சொல் குடில என்றதின் அடியாக வந்து இழிபொருளை தோற்றுவதால் தமது நூலில் இத்தகைய பெயரை தன் பெயராக குறிப்பிட மாட்டாராகலின் இவர் இந்நூலாசிரியர் அல்லர் என்பது வெளிப்படை என்பன. குட்டில அப்படின்னா டேடா, என்ன சொல்றது, வக்கர புத்தி உள்ளவன். அதனால யாராவது நான் வக்கர புத்திக்காரன் தான் பேர கௌடிலியர் அப்படின்னு சொல்லுவாங்களா? தரமாட்டான். அதனால இந்த புத்தகத்தை எழுதின ஆளு கண்டிப்பா அந்த ஆளை இருக்காது. தன்னைத்தானே எவனாவது அவமானப்படுத்துவானா, தன்னைத்தானே எவனாவது மட்டமா எழுதுவானா அப்படின்னு 5வது வாதம். இவை யாவும் பயனற்ற கூற்றென்பது எனது எண்ணம். இதெல்லாம் சுத்தம் மாங்காமடையனு தான் இப்படிலாம் சொல்லுவானு அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். மேற்கூறிய ஒவ்வொன்றிற்கும் மறுப்பு பின்வருமாறு. இந்த மாங்காமடையனு எல்லாம் மாங்காமடையன்னு நான் இப்போ சொல்கிறேன், எப்படி நிரூபிக்கிறேன் பாருங்க. 1, முதல் மாங்காமடையத்தனத்துக்கு விடை. சந்திரகுப்தனுக்கு தான் ராஜ்யம் கொடுத்தேன் அப்படின்னு சாணக்கியர் குறிப்பிடலை அப்படிங்கிறது. நூல் இடையில் சந்திரகுப்த ராஜ்யம் நிலைநாட்டப்பட்டது என எடுத்துக்காட்டாக தம்மை தெரிவிக்கும் முகத்தானும் கூறலாம். பொதுவான அரசியல் முறைகளை கூறும் இந்நூலில்
சரித்திர பிரசித்தரான அரசர்களுடைய ஒழுக்கங்களை உதாரணமாக எடுத்து காட்டுவது பொருத்தமேயன்றி இதனை வெளியிடல் தற்புகழ்ச்சியாகும். என்னால் நந்தராஜ்யம் நாசம் செய்யப்பட்டது என்று நூல் முடிவில் கூறப்பட்டிருத்தலால் தன் பெருஞ்செயல் கூறப்பட்டதுடன் சந்திரகுப்தனது வேறு அரசியலும் வெளியிடப்பட்டதாகும். இம்மட்டில் பாடலிபுத்திரத்தின் குறிப்பும் வெளியிடப்பட்டதேயாம். நூல் நடுவில் இயைபு அமையாமையின் பாடலிபுத்திரன் பெயர் குறிக்கப்படவில்லை. மகதம், மதுரை முதலிய குறிப்புகளோவெனின் அவைகள் பஞ்சு, பட்டு முதலிய பொருள் விளையும் நிலமாதலின் கருவூலத்தியை திருமணி ஆய்தல் என்னும் பிரகரணத்தில் விளைநிலப் பகுதியில் கூறப்பட்டுள்ளன. பாடலிபுத்திரத்தில் அத்தகைய பொருள் விளைவின்மையின் கூறப்படவில்லை. அதாவது சந்திரகுப்தருடைய ராஜ்யம் நிலைநாட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்க. இனி இது ஒரு அரசியல் நூல், அதுதான் அர்த்தசாஸ்திரம். அதில் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுதை விட்டுக்கிட்டு நான் யார் தெரியுமா, நான் தான் சந்திரகுப்தனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு பெருமை அடிக்கிறதுக்காக புக் எழுதுது பைத்தியக்கார பையில. அதனால் அவர் என்னால் நந்த ராஜ்யம் நான் தான் ஸ்தாபிச்சேன்னு சொல்லலை, அவ்வளவுதான். ஆனாலும் நந்தராஜ்யம் நாசம் செய்யப்பட்டதுன்னு இந்த நூலுடைய முடிவில் அவர் சொல்லியிருக்கார். அதில் சந்திரகுப்தனுக்கு ராஜ்யம் கொடுத்தது, அவனுக்கு ராஜா ஆக்கினது எல்லாம் அடக்கம்தான். இனி பாடலிபுத்திரன் ஒரு பேரே வரலையே அவர் புக்கில் அப்படின்னா, ஊரு உலகப்பட்ட பேரெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அது எந்த நாட்டுக்கு ஊருக்கு பேர் சொல்லணுமோ சொல்லியிருக்காரு. அங்கே தங்கம் கிடைக்கும், இங்கே வெள்ளி கிடைக்கும், இங்கே சந்தனம் கிடைக்கும், இந்த நாட்டு குதிரை நல்லது, இந்த நாட்டு யானை நல்லது, இப்படி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பாடலிபுத்திரத்துக்கு வரல. ஆனால் முன்னாடியாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். கல்விக்கு சிறந்தது பாடலிபுத்திரம் அப்படின்னு மகாபாஷ்யம் பாணினி இலக்கணத்துக்கு விளக்கத்தில் வருது. அப்போ ஒன்று பாடலிபுத்திரம் அந்த நிலையை இழந்திருக்கணும். பாணினி இலக்கணத்துக்கு மகாபாஷ்யம் எழுதின காலம் முன்னதாக இருந்தால், மகாபாஷ்யம் பின்னாடி வந்திருந்தா சந்திரகுப்தர காலத்துக்கு பிறகு பாடலிபுத்திரருடைய பெயர் விளங்கியிருக்கணும். அதனால வந்திருக்கு. அப்போ இந்த நூலை எழுதக்கூடிய காலத்தில் பாடலிபுத்திரம் அவ்வளவு சொல்லும்படியான இடமாக இல்லை, அதனால சொல்லலை. இதெல்லாம் ஒரு குத்தமாயா? அடுத்தது ரெண்டாவது, இதில் கூறப்பட்ட அரசியல் முறைகள் யாவும் சிற்றரசியல், பேரரசியல் இவைகளுக்குரியனவே ஆம். இதில் எல்லாம் பேரரசியல் பற்றி சொல்லவே இல்லை, சிற்றரசியல் பற்றி தான் சொல்லியிருக்கு. இந்த சிற்றரசியல் பேரரசியல்ங்கிறது என்ன ஆங்கிலம்னு பார்க்கணும். நாம் பொதுவாக சொல்லுவோம் மைக்ரோ கோசம், மேக்ரோ கோசம்னு சொல்லுவோம். அதை இப்படி மாற்றிருக்காங்களோ என்னமோ தெரியலை. இவங்க சொல்கிற ஆர்கியூமெண்ட் பேரரசியல் பற்றி சொல்லலைங்கிறது. அறுவகை குணங்கள் என்னும் அதிகரணத்தில் 15, 16 அத்தியாயங்களில் சக்கரவர்த்தியினிடம் சிற்றரசர் நடக்க வேண்டிய முறையும் சிற்றரசர்களிடத்தில் சக்கரவர்த்திகள் நடக்க வேண்டிய முறையும் நன்கு கூறப்பட்டுள்ளன. காது குத்தாத, ஒழுங்கா படி புத்தகத்தை. 15, 16 அத்தியாயத்தில் அறுவகை குணங்கள் அப்படிங்கிற அதிகரணத்தில் சக்கரவர்த்திகிட்ட சின்ன ராஜாக்கள் எப்படி நடக்கணும், சின்ன ராஜாக்கள் இடத்துல சக்கரவர்த்தி எப்படி நடக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதனால பேரரசியல் முறைகளும் கூறப்பட்டனவேயாம். இந்த குட்டையை குழப்புறவன் இப்படித்தான் ஆதாரம் இல்லாமல் கேட்குறவன் கேனையினா இருந்தால் கேப்பையில் நெய் வடிக்குதும்பாங்களாம், எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுதும்பாங்களாம். அந்த மாதிரி கூட்டம்தான் நம்ம சின்மயி, ஆண்டாள் புகழ், கோமாளி எல்லாம். மேகஸ்த நீசனால்
மேகாஸ்த நீசனால். அந்த நீசனால் என்ன எழுதப்பட்டது? எழுதப்பட்ட நூல் இல்லாதன புகுத்தியும் இருப்பன விடுத்தும் பல வழுக்கள் நிறைந்தும் உள்ளது. அந்த புக்கெல்லாம் ஒரு புக்காடா? அதில் கட்டுக்கதை நிறைய இருக்கிற நிறைய விஷயம் சொல்லாமல் இருக்குது. இப்படி ஒரே தப்புந்தவரமாக இருக்குது அந்த புக்கு. அந்த புக்கை கொண்டு வந்துக்கிட்டு அதில் இவரை பற்றி சொல்லேன்னு வாதத்தை கொண்டு வாரியடா. உங்களை மாதிரி எவனோ இட்டுக்கட்டி எழுதின புத்தகமாக கூட அது இருக்கலாம்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தேகமாக இருக்குடா. நீங்கள் அந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பீங்கடா அப்படிங்க. அத்தகையார் தம்மால் கூறப்படாததொன்றில் மேற்கோளாசிரியராக அமைவதெங்கனம்? அன்றியும் அவர் கௌடலியரை அறிந்தவராயினும் கூறாது விடுத்தமை பொருத்தமே. தெரிஞ்சிருந்தாலும் உடனே சொல்லி ஆகணும், வாந்தி எடுத்தாகணும்னு இருக்கா என்ன? கௌடலியர் இறந்த பல ஆண்டுகளுக்கு பின்னர் சந்திரகுப்தனது ஆணை தனது உரிமை பற்றி வேரூன்றி சிறந்து விளங்கும் பொழுதும் குடிகளும் சாணக்கியரின் பெருமையை படிப்படியாக மறந்து வரும் பொழுதும் இம்மேகாஸ்த நீசன் சந்திரகுப்தனை அடைந்தவர். இந்நிலையில் சந்திரகுப்தனது பெருமையில் வியப்படைந்தவரும் பிற நாட்டினின்றும் வந்தவரும் முன் செய்தி அறியும் விருப்பற்றவருமாகிய இவர் மக்களின் வாயிலாக கௌடலியரின் சிற்சில திறமையை கேட்டும் அதனை உய்த்து உணரும் ஆவலற்றவராயினர். ஆதலில் தமது நூலில் இவரை பற்றி எழுதவில்லை. சந்திரகுப்தனையே புகழ்ந்து பேசும் இயல்புடைய இவர் சாணக்கியரை பற்றிய உலகவாதம் குறைந்தமையின் அறியாமலும் இருக்கலாம். ஒன்று இவர் தெரியாமல் இருக்கலாம், அல்லது இவர் கொஞ்சம் லேட்டாக வந்தவருங்கிறதுனால லேட்டஸ்ட் தகவலை மட்டும் அவருடைய புக்கில் எழுதினார், லேட்டான தகவல்களெல்லாம் எழுதாமல் போயிருக்கலாம். மேகாஸ்தனீசர் தமது நூலில் கௌடலியரை பற்றி கூறாமைக்கு இத்தகைய பல காரணங்கள் அறிய கிடக்கும் அளவில் பலவாண்டுகளாக உலகம் புகழும் கீர்த்தி உள்ளவரும் விஷ்ணு புராணம், வாயு புராணம் முதலியவற்றால் வர்ணிக்கப்பட்ட பெருமை படைத்தவருமாகிய கௌடலியர் சந்திரகுப்தன் காலத்தில் இருக்கப்பெறாதவர் என கூற யாவர் முற்படுவர்? அங்கனமே கூறும் சாலி என்பாரும் பொருளுண்மை அறியாமை அவமதித்தல் காரணமான மேகாஸ்தனீசன் மௌனமும் பரத கண்ட முன் செய்தி நிர்ணய விஷயத்தில் தக்க சான்றாகும் என்றும், இந்த மேகஸ்தனீஸுக்கு விவரம் கிடையாது அப்படிங்கிறது பரத கண்ட முன் செய்தி நிர்ணய விஷயத்தில் தக்க சான்றாகும் என்றும், பாரத தேசத்தவர்களால் கையாளப்பட்டனவும் பொருத்தமான பொருள் மறிந்தனவுமாகிய புராணங்கள் என்ற பண்டை நூல்களின் உண்மையையும் கெடுக்கின்றது என்றும் கூறியுள்ளார். அதாவது மேகஸ்தனீஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் ட்ரெடிஷன் லிட்ரேச்சருக்கு ஒத்துப்போகலை அப்படிங்கிறதும் வெளிப்படையாக தெரியுது. அப்போ மேகஸ்தனீஸ அறவேக்காட்டு புத்தகத்தை நாம் ஆதார புத்தகமாக எடுக்க முடியாது. இனி நாலாவது, முதலில் பிறர் மதத்தை கூறி பிறகு தக்க மேற்கோளுடன் அம்மதத்தை கண்டனம் செய்யும் முகத்தால், அதாவது கௌடலியரை பாரத்வாஜர் கண்டிச்சிட்டாரு, அந்த காண்டக்ட் நாலாவது விஷயத்துக்கு வரார். முதலில் பிறர் மதத்தை கூறி பிறகு தக்க மேற்கோளுடன் அம்மதத்தை கண்டனம் செய்யும் முகத்தால் சித்தாந்தமாக தம் மதத்தை கூறுதலும், தமது மதத்தை முதலில் கூறி பிறர் மதத்தை அனுவாதம் செய்து கண்டிப்பதும் நூலாசிரியர் வழக்காதலின் இந்நூலாசிரியரானும் இவ்விரு முறைகளுள் இரண்டாவதான முறையே கையாளப்பட்டது. கௌடலியர் இங்கனம் கூறுவார் என்னும் இடனெல்லாம் கௌடலியர் என்ற நான் கூறுகிறேன் என்றே பொருள் கூற வேண்டும். நான் கூறுகிறேன் என்னும் சொல் செருக்கி கூறுவதாக அமையும் என்றும், கோணார்த்தியர் கூறுவர் என்றபடி முன்னைய ஆசிரியர் கொள்கையும் இகுதென்றும் கருதியே இங்கனம் கூறினர் என்க. நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்னால் அது திமிரு மாதிரி தெரியும். அதனால் கௌடலியர் கூறுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த
இந்த பூர்வபக்ஷ சித்தாந்தத்தில் ரெண்டு விதம் இருக்கலாம். முதல்ல அடுத்தவங்க கருத்தை சொல்லி அதை உரிய நியாயத்தோட தன்னுடைய கருத்து கொண்டு கண்டிக்கிறது, அல்லது தன்னுடைய கருத்தை முதல்ல கூறி அவங்களுடைய மதத்தை கண்டிக்கிறது. இப்படி ரெண்டு விதமாக செய்யலாம். இந்த கான்டெக்ட்ல கௌடலியர் முதல்ல சொன்னார், பரத்வாஜர் ரெண்டாவது சொன்னாருங்கிறதுல இந்த ரெண்டாவது முறை தன்னுடைய மதத்தை முதல்ல கூறி அதை நிரூபித்து ரெண்டாவது மதத்தை கண்டிக்கிற வழக்கத்தை கடைபிடிச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் கௌடலியர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறது அது மூணாவது மனுஷங்கிறதுல இல்லை, இது என்னுடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறத கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறது, திமிர் இல்லாமல் சொல்கிறது, அவ்வளோதான். காலத்தில் முற்பட்ட பாரத்வாஜர் அவரினும் பிற்காலத்தவரான கௌடலியரை கண்டித்தல் பொருந்தாமையானும், பிற்காலத்தவரான இவர் முற்காலத்தவரான பரத்வாசராதியரை கண்டித்தல் இயையும் ஆகலானும், கௌடலியர் சந்திரகுப்தன் காலத்தவர் என்பதும் இந்நூலாசிரியர் என்பதும் இனிது விளங்கும். பரத்வாஜரை கௌடில்யர் கண்டிச்சிட்டாரு அப்படின்னா, பரத்வாஜர் காலம் முற்பட்ட காலங்கிறது வேற பல கான்டெக்ட்ல நமக்கு தெரியுது. அப்போ பரத்வாஜரை அவருடைய கருத்தை மறுத்து பின்னாடி வர்றவங்க தான் பேச முடியும். எனக்கு பிறகு ஒருத்தன் வருவான், அவன் சொல்லுது நான் இப்பவே கண்டிச்சு வைக்கன்னு சொல்லிட்டு பரத்வாஜர் சாணக்கியரை கண்டிக்க முடியாது, கௌடலியரை கண்டிக்க முடியாது. சாணக்கியர் கௌடல்யர் தான். அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்க யார் வேணாலும் கருத்து வேறுபாடு வருமானா அது சொல்லலாம். அதனால் அந்த முறையில் பார்த்தாலும் இந்த கௌடல்யர் பாரத்வாஜர் வாதம் செல்லுபடியாகாது. அடுத்தது 5, கௌட்டில்யர் என்ற பெயரளவில் இழிவுப்பொருள் தோன்றினும் இதுவும் குத்சா என்ற இழிபொருட்பகுதியின் அடியாக பிறந்த கௌத்சர் என்ற பதம் போல சிறந்த பதம் என்றே உபன்யாசகர் அரங்கசாமி ஆச்சாரியரால் சமாதானம் கூறப்பட்டுள்ளது. குட்டிலிருந்து கௌட்டில்ய கேவலமான வார்த்தை அப்படின்னு ஒரு வாதம் வச்சாங்க. குத்ச அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து கௌத்சர் அப்படிங்கிறது வருது. கௌத்சருங்கிறது ரிஷி. இதே மாதிரி குட்டிலங்கிறதுலேருந்து கௌட்டில்யர் வர்றதுனால கேவலம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அது மரியாதைக்குரிய வார்த்தையாக வழங்கப்பட முடியும் அப்படிங்கிறது அதுக்கு பதில். அப்போது நீங்கள் வச்ச வாதத்தில் எல்லாம் சத்தும் இல்லை சாரமும் இல்லை, என்னத்தையாவது உளறி கொட்டணும்னு பதட்டி இருக்கீங்கடா, புத்தி சுவாதீனம் இல்லாமல் அப்படிங்கிறார். உண்மையில் ஆராயும் இடத்து கௌட்டில்யர் என்று இடையில் இகரம் அமைந்த சொல் முன்னோர்களால் எடுத்து ஆளப்படாமையின் அது எழுதியவரும் படிப்பவருமாகிய இரு சாராருடைய குற்றமான வழக்கென்றே கொள்ளல் வேண்டும். பழைய படிகளிலும் அவற்றின் உரைகளிலும் காமந்தக நீதிசார உரை ஜெயமங்கலத்திலும் கௌடலியர் என்றே காணப்படுவதால் கௌட்டில்யர் என்னும் சொல் பிழையே யாம் என விளங்கும். இது பற்றி முதற் பகுதியில் விரித்து கூறியுள்ளதை காண்க. இதனால் சாணக்கியர் சந்திரகுப்தனது காலத்தவர் அல்லர் என்பதும் இவரால் இப்பொருநூல் செய்யப்பட்டது இல்லை என்பதும் புறக்கணிக்கப்பட்டனவாமாதலின் சந்திரகுப்தனுடன் இருந்த இவரால் இயற்றப்பட்ட இந்நூலின் காலமும் கிமு 4ஆம் நூற்றாண்டு என்பதும் பெறப்பட்டது. அப்போ கௌட்டில்யர் அப்படிங்கிறது முன்னாடி யாரும் எழுதின மாதிரி தெரியல, யாரோ இடையில தப்பாக எழுத தொடங்கி வந்திருக்கு. வேற பல நூல்களில் கூட காமந்தக நீதிசார உரை ஜெயமங்கலம் அதிலெல்லாம் கூட கௌடலியர் அப்படின்னு இருக்கிறதுனால கௌடலியர் அப்படிங்கிறதான் பொருத்தமாக இருக்கும்.
இவர் சந்திரகுப்தனுடைய குருவாக இருக்கிறதுனால, சந்திரகுப்தன் காலம் கிமு 4ஆம் நூற்றாண்டுங்கிறதுனால இவருடைய காலமும் கிமு 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கொள்ளுதல் பொருத்தம் அப்படிங்கிறார். இப்பொருநூல் அங்ஙனம் பழமை என்பதில் சிற்சில குற்றங்கள் நிகழும் என சாலி முதலியோர் கூறும் கூற்றுக்கும் இதனடியில் மறுப்பு கூறுவான். நம்ம அகாடமிக்கல் கூமுட்டைகள் இது அவ்வளவு கிமு 4ஆம் நூற்றாண்டெல்லாம் இருக்காது, அதனுடைய அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுவாங்க அந்த சாலி கூட்டமெல்லாம். அதுக்கு விடை சொல்றார். சுஸ்ருத சங்கிதையாகிய நூல்களினும் இப்பொருநூலில் தாத்து ரதவாதங்கள் மிகைப்பட கூறியிருத்தலின் அவை மலிந்து கிடந்த காலத்தில் இந்நூல் உண்டாதல் வேண்டும் என்னும் ஊகத்தினால் அவை சுருங்கியிருந்த காலத்தவரான சுஸ்ருத ஆதியேரினும் இவர் பிற்பட்டவர் என்றும், கிமு முதல் நூற்றாண்டில் உள்ள சுஸ்ருத சங்கீதையாகிய ஆதிய நூல்களுக்கும் இந்நூல் பிற்பட்டதென்றும் விண்டரினிட்சன் கூறுகின்றார். இதுவும் பொருத்தமற்றதே ஆகும். சாணக்கியர் ரசவாதம் பற்றி நிறைய சொல்லார். சுஸ்ருத சங்கீதை மாதிரி நூல்களில் கூட இவ்வளோ சொல்லலை. சுஸ்ருத சம்ஹிதை குப்தர்கள் ஆட்சி காலம். குப்தர்கள் ஆட்சி காலங்கிறது இந்தியாவின் பொற்காலம்னு சொல்லக்கூடிய காலம். மௌரியர் ஆட்சி காலத்துக்கு பிறகு குப்த பேரரசு வருது. கிமு 4ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசு, முதல் நூற்றாண்டில் குப்த பேரரசு அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். அப்போது சுஸ்ருதருக்கெல்லாம் தானே நல்லா தெரியும், அவங்க தானே நிறைய டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. அதை விட அதிகமாக இவர் எழுதினார்னா அப்போ இவர் அவருக்கு காலத்துக்கு பிறகு தானே வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. எப்படியாவது இதை லேட் ஆக்கணும், பழைய நூல்னு சொல்லிடக்கூடாது. அதாவது பால் ஒரு ஆசாமி உண்டு, இந்திய நூல்களை எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருந்து இங்கிலீஷில் எழுதானேன், பேர் டக்குன்னு வரல, ரொம்ப பிரபலமான ஜெர்மன் தத்துவாசிரியர். அந்த ஆசாமி என்ன பண்ணா, அவன் கிறிஸ்தவன். அப்போ இந்து நூல்களை எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அவனுக்கு பைபிளுக்கு முன்னாடி இந்த நூல்லாம் வந்து சொல்லுறதுல கஷ்டம். அதனால் 2000 வருஷம் இயேசு கிறிஸ்து, அதுக்கு முன்னாடி 4000 வருஷம் உலகம் தோன்றிச்சு, அதுக்கும் முன்னாடி வேதம் வந்ததுன்னு சொல்லுது எப்படி? அப்போ வேதம் 3000 வருஷத்துக்கு முன்னே, கிமு 3000 அப்படின்னு வேதத்துக்கு கலந்து போட்டான். ஏன்னா கிமு 5000னு சொன்னால் உலகம் பைபிள் படி உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே வேதம் வந்துட்டுன்னு ஆயிடும். இது அவனுக்கு சிக்கல். இப்படி தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்போட ஆராய்ச்சி பண்ணுற அயோக்கியனுங்கெல்லாம் உண்டு. அந்த மாதிரி இவனுங்களுக்கு என்னவோ பிரச்சனை. அதுக்கு நாம் பதில் சொல்லணும், சொல்லுவோம். சுஸ்ருதர் ஆதியரினும் தாத்து ரசவாதங்கள் இப்பொருநூலில் மிகைப்பட கூறியிருத்தல் ஒன்றை காரணமாக கொண்டு அவர் காலத்து சுருங்கி இருந்த இவை இந்நூலாசிரியர் காலத்து விரிவெய்தின என கூறுவது பொருத்தமின்று. சுஸ்ருதர் காலத்தில் ஒருத்தனுக்கும் விவரம் இல்லை, ஒருத்தனுக்கும் தெரியாமல் இருந்தது. அப்புறம் அவங்க தான் வந்து ஏதோ கண்டுபிடிப்பு தொடங்கி வச்சாங்க. அதுக்கு பிறகு இவருடைய சாணக்கியர் காலத்தில் ரொம்ப டீட்டெயிலாக விரிவாக வந்துட்டுது. அதனால் இந்த டீட்டெயில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறனால சுஸ்ருதர் காலத்துக்கு பிறகு தான் இவர் வந்திருக்கணும். அப்போ கிமு முதல் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இவர் அப்படின்னு இவரை கிபியில் கொண்டு வர பார்க்குறாங்க. நியாயமா? ஏனெனில் எப்பொழுதும் ஒரு நிலையில் உள்ள இவைகளை சுஸ்ருதர் சுருக்கியும் சாணக்கியர் விளக்கியும் உள்ளார் என கூற இடனுள்ளது. சுஸ்ருதாதிய நூல்களோ வைத்திய சாஸ்திரங்கள், அவற்றிற்கு வேண்டிய அளவில் இவை கூறப்பட்டிருக்கலாம். ஒன்று, சாணக்கியர் விரிவாக சொல்கிறார், அவருக்கு தேவைப்பட்டது. சுஸ்ருதருக்கு தேவைப்படலை, அவர் சுருக்கமாக சொன்னார். 2, அவையெல்லாம் வைத்திய சாஸ்திரம், அவங்களுக்கு தேவையான அளவில் சொன்னாங்க. சாணக்கியர் அரசியல்
நூல் எழுதுகிறார். அவருக்கு தேவையான அளவில் சொன்னார். சுஸ்ருதாதிய நூல்களோ வைத்திய சாஸ்திரங்கள், அவற்றிற்கு வேண்டிய அளவில் இவை கூறப்பட்டிருக்கலாம். அரசியலை முக்கியமாக கொண்ட இப்பொருநூலில் பொன் வெள்ளி உண்டாக்கல், பகைவரை வேறல், இவற்றிற்குரிய ஓஷதிகளை சேகரித்திற்குரிய கருவியாக மிகைபட கூறலும் பொருத்தமே. தாது கௌடலியம் என்னும் நூலில் மிக விரிவாக கூறப்பட்ட இவற்றை பிரகரணங்கட்கு ஏற்ப கூறியிருத்தலை மேற்கொண்டு இவ்வாசிரியரது காலத்தை அனுமானித்தல் பொருந்தாது. இப்படி ஒரு ஓட்டை கொண்டு இருட்டு கொண்டு ஓட்டை அடைக்கிறது மாதிரி ஒரு முட்டாத்தனமான ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வந்து முன்ன பின்ன எல்லாம் பேசாதீங்கடா மடையமார்களா. யாக்ஞவல்கிய ஸ்மிருதி கிபி 3ஆம் நூற்றாண்டில் உண்டானது. இதனை பொருநூல் பெரிதும் தழுவி இருத்தலின் இதற்கு பிந்தையது என ஷாலி கூறுவார். இது அடுத்த கள்ளதனம். யாக்ஞவல்கிய ஸ்மிருதி கிமி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு போடு, அதுக்கு காலத்தை தப்பாட்டு நிர்ணயம், அப்புறம் அதுக்கு பிறகுதான் இது வந்திருக்கணும். அப்போ இதுக்கு காலம் அதை விட பிந்தியதாக இருக்கணும். இது இன்னொரு கள்ளத்தனம். இது இந்திய வரலாறு முழுக்க இந்த வெள்ளக்கார அயோக்கியமாருடைய திருட்டுத்தனம் கள்ளத்தனத்தை பார்க்கலாம். யாக்ஞவல்கிய ஸ்மிருதி கிபி 3ஆம் நூற்றாண்டில் உண்டானது. இதனை இப்பொருநூல் பெரிதும் தழுவி இருத்தலின் இதற்கு பிந்தியது என ஷாலி கூறுவார். இவ்வுரையும் பயனற்றது. இவ்வறநூல் கிபி 3ஆம் நூற்றாண்டில் உண்டானது என்பதற்கு சிறிதும் ஆதாரம் கிடையாது. அதாவது யாக்ஞவல்கிய ஸ்மிருதி ஒரு எவிடன்ஸு கிடையாது. சும்மா அடிச்சு விடுறது, வாய் புளிச்சதோ மேங்கோ புளிச்சதோன்னு. பொருநூல் கிமு 4ஆம் நூற்றாண்டில் உண்டானது என்று நன்கு புலப்படுவதால் இந்நூற்கும் முதல் நூலாகிய அவ்வறநூல் இதனினும் பழமையது என்றும் பாணினிய வியாக்கரணத்தில் கர்காதிபியோ பஞ் என்னும் சூத்திரத்தில் கர்காதிகரணத்தில் யக்ஞவல்க என்ற பதத்தை கூறி கர்காதிபியோ யஞ் என்ற சூத்திரத்தில் கர்காதிகரணத்தில் யக்ஞவல்க என்ற பதத்தை கூறி அதனடியாக பிறந்த யாக்ஞவல்கிய என்ற சொல்லுக்கு யக்ஞய வல்கருடைய மரபில் பிறந்தவர் என்ற பொருளை உணர்த்துவதால் இவரும் இவரது நூலும் பாணினி முனிவருக்கும் முன்னரே இருத்தல் வேண்டும் என்பதும் போதரும். 1 கௌடலியம் கிபு 4 அது நமக்கு தெளிவாக தெரியுது. யாக்ஞவல்கிய ஸ்மிருதி அதிகமாக கௌடலியத்தில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? யாக்ஞவல்கிய ஸ்மிருதி அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். அப்போ கிபி 4ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு ஆதாரத்தை தூக்கி உடப்பில் போடும். அடுத்தது பாணினி சூத்திரத்தில் பாணினி கர்காதிபியோ யஞ் அப்படின்னு கர்காதிகரண சூத்திரத்தில் யக்ஞ வல்க அதில் இருந்து யாக்ஞ வல்கிய அப்படிங்கிறது வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். அப்போ யாக்ஞவல்கியருடைய மரபில் பிறந்தவர் அப்படிங்கிற யாக்ஞவல்கிய வார்த்தை வரக்கூடிய விதத்தை பாணினி சொல்லியிருக்கிறனால பாணினி யாக்ஞவல்கியர் காலத்துக்கு பிறகு வந்திருக்கணும். பாணினிக்கு முன்னாடியே யாக்ஞவல்கியர் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது. அதனால பாணினி காலத்துக்கு முன்ன அப்படிங்கிறதும் யாக்ஞவல்கியர் காலம், யாக்ஞவல்கிய ஸ்மிருதி காலம் அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு கூடுதல் ஆதாரம். அடுத்தது திருஷ்டுப் சந்தத்திலும் வாக்கிய முறையிலும் இந்நூல் பழமையானது என்று புலப்படவில்லை என்று கீத் என்பார் கூறுகின்றார். அதுவும் நியாயமில்லை. இதனுடைய அந்த சென்டென்ஸ் மேக்கிங்கை பார்த்தா, திருஷ்டுப் சந்தஸ் எல்லாம் பார்த்தா இது ரொம்ப பழசாக இருக்கும் போல தெரியலையே. இந்த வெள்ளக்கார அயோக்கிய பயில அவ்வளவும் இப்படி தான் திரிவானோ.
அவனுக்கு சமஸ்கிருதமும் தெரியாது, நம்ம பண்பாடும் தெரியாது, அடிச்சு விடுவான் டூப்பு. அதுவும் நியாயமில்லை. ஏனெனில் திருஷ்டுப் சந்தத்தை மேற்கொடல் பழமை பற்றி விரோதமாகுமா, அல்லது இச்சந்தத்தில் 4 பாதங்களும் ஓர் இலக்கண முறையில் அமைந்தமை அதற்கு விரோதமாகுமா? பகவத்கீதை அனுஷ்டுப் திருஷ்டுப்னு 2 சந்தஸோட இருக்கு. திருஷ்டுப் சந்தஸ் வேதத்திலையும் இருக்கு. இதெல்லாம் ஒரு தகவலுக்கு. பொதுவாக இந்த மாதிரி சந்தஸில் 4 பாதங்களும் ஒரே அக்ஷர எண்ணிக்கையிலே அமையும். திருஷ்டு, பிருகதி, பங்கி, காயத்ரி, உஷ்ணிக் இதெல்லாமே சந்தியாவந்தனத்தில் சொல்லப்படக்கூடிய சில சந்தஸ்கள். இதில் 8 எழுத்து இருந்தால் அனுஷ்டு, 11 எழுத்து இருந்தால் திருஷ்டு. சரி, அதில் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். வேதங்களில் அன்றி பிறவிடங்களில் சந்த வேறுபாடு அமைத்தல் ஆக்கியோன் கருத்திற்கு இணங்க பொதுவாகலின் திருஷ்டுப் சந்தத்தை பற்றுதல் பழமை குறித்து விரோதமாகாது. 4 அடிகளிலும் ஓர் இலக்கண அமைப்பும் அங்கனம் அமையாமையும் ஆசிரியரின் விருப்பிற்கு ஈய நிகழ்வனவும் வரையறை அற்றனவும் மேற்கோளற்றனவுமாம் வாக்கிய முறை அமைப்பில் பழமையது என்பது கீத் என் பெரியாருக்கு புலனாகவில்லை. அந்த கீத்துங்கிற மடையனுக்கு என்ன, அவன் கட்டுக்கதை கட்டுறது கிளப்பி வந்தவனாச்சே, அவனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், இது பரம்பரை பழக்கம்தான். கீதையிலேயே சில இடங்களில் அனுஷ்டுப் திருஷ்டுப்பில் எழுத்துக்கள் எண்ணிக்கையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறத புரியாமல் பேசுகிறான். 4 அடிகளிலும் ஓர் இலக்கண அமைப்பும் அங்கனம் அமையாமையும் ஆசிரியரின் விருப்பிற்கு ஈய நிகழ்வனவும் வரையறை அற்றனவும் மேற்கோளற்றனவுமாம் வாக்கிய முறை அமைப்பில் பழமையதென்பது கீத் என் பெரியாருக்கு புலனாகவில்லை. பழைய காலத்திலே இதெல்லாம் இருந்திருக்கு. அதனால சந்தஸ் திருஷ்டுப் சந்தஸ் வந்துட்டு வாக்கிய அமைப்பு முறையில் முன்ன பின்ன ஒரு இது இல்லை, அதனால இது ரொம்ப பழமைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அழகான வாக்கியங்கள் அமைஞ்சிருக்கு, லேட்டஸ்ட் கிராமர் படி வாக்கியங்கள் அமைஞ்சிருக்கு, திருஷ்டுப் சந்தஸ் எல்லாம் நீட்டாக எழுதியிருக்கு. அதனால இதெல்லாம் புதுசு, அதனால புக்கும் புதுசு அப்படின்னு அவன் சொல்ல வரான். இல்லை, பழைய காலத்திலே இதெல்லாம் எங்கள் நாட்டில் உண்டையா, இது பாரம்பரியமான கலாச்சாரம் மிக்க அறிவார்ந்த சமூகம், நாகரிகமான சமுதாயம், அதனால் இங்கே இதெல்லாம் ரொம்ப பண்டை பெருங்காலத்திலிருந்தே இருக்குது அப்படின்னு சொல்ல வரார். அவ அமைப்பு முறையில் இது மகாபாடியமாதிய பெருநூல்களினும் பழமையதென்பது எனக்கு புலனாகின்றது. இதன் துணிவு அறிஞர் வயத்தது. மகாபாஷ்யத்துக்கும் முன்னாடி உள்ளது, பழமையானது. நான் ஏற்கனவே இதை பற்றி லேச உங்களுக்கு சொன்னேன், பாட்டாளிபுத்திரம் வரும்போது சொன்னேன். அமைப்பு முறையில் இது மகாபாடியமாதிய பெருநூல்களினும் பழமையது என்பது எனக்கு புலனாகின்றது. இதன் துணிவு அறிஞர் வயத்தது. இந்நூலில் காணப்படும் பிரகரணங்கள் அனைத்தையும் பல அறிஞர் புனைந்துள்ளார் என்றும் பின்னை ஒருவர் ஒன்றுபட தொகுத்துள்ளார் என்றும் ஒரு சாரார் கூறுவர். அடுத்த கரடி, அது பலரும் எழுதினாங்க, அப்புறம் அதெல்லாம் சேர்த்து ஒரு புக்காக்கி போட்டாங்க. திருவள்ளுவர் ஒரே ஆள் இவ்வளோ பெரிய புக் எழுத முடியுமா? மகாபாரதம் ஒரே ஆள் இவ்வளோ பெரிய புக் எழுத முடியுமா? ராமாயணம் ஒரே ஆள் இவ்வளோ பெரிய புக் எழுத முடியுமா? ஒரே ஔவையார் கிடையாது, ஒரே அகஸ்தியர் கிடையாது. இப்படி கிளம்பி வருவானுங்க பாருங்க. கதை அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், வஞ்சம் இல்லாமல் கதை அடிப்போன்னு கிளம்பி வருவானு. இவ்வாசிரியர் பெரிய வம்சத்தில் பிறந்தவர். அதுக்கு முன்னாடி
இந்நூலில் காணப்படும் பிரகரணங்கள் அனைத்தையும் பல அறிஞர் புனைந்துள்ளார் என்றும் பின்னை ஒருவர் ஒன்றுபட தொகுத்துள்ளார் என்றும் ஒரு சாரர் கூறுவர். அங்கனம் கூறுவதும் பயனுள்ளதாகும். இவ்வாசிரியர் பெரிய வம்சத்தில் பிறந்தவர், 4 வேதங்களை நன்கு கற்றுணர்ந்தவர், ஆபிசாரம் என்ற வச்சிரத்தினால் நந்தராசன் என்ற மலையை தகர்த்தவர், சிறந்த மந்திர சக்தி உள்ளவர், பொருநூல் கடலில் நீதி என்னும் அமுதம் எடுத்தவர் என காமந்தக நீதி நூலில் பிரபலமான பொருள்களை நன்கு உணர்ந்தவர் என்று வியந்து கூறியிருத்தலின் பல பிரகரணங்களை தொகுத்து இவரே இந்நூல் இயற்றியவர் என புலப்படுகின்றது. இந்த ஆசிரியருடைய பெருமையை காமந்தக நீதி நூல் விஸ்தாரமாக சொல்லுது. அதனால் இவர் ஒரு ஆள் எழுதல்ல, அச்சா பூச்சா எல்லாம் தூக்கி ஓரங்கட்டு அப்படின்னு சொல்றார். காமந்தகர் கிமு 1 நூற்றாண்டில் இருந்தமையால் சாணக்கியரை பற்றி நம்மினும் நன்கு உணர்ந்தவர் ஆவார். மேலும் இவர் கிமு 1 நூற்றாண்டில் இருந்தவர் என்பதில் ஐயம் இருப்பினும் 7ஆம் நூற்றாண்டில் இருந்த பவபூதியினும் முற்பட்டவர் என்பதில் ஒரு சிறிதும் ஐயமில்லை. ஒருவேளை காமந்தகர் 1 நூற்றாண்டில் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்முடைய அபிப்பிராயம், நம்முடைய ஆராய்ச்சி. அதை ஒருவேளை ஒத்துக்கலைனாலும் 7ஆம் நூற்றாண்டில் இருந்த பவபூதிக்கும் முற்பட்டவர்கள்ங்கிறதுல ஒரு பயனும் ஆதாரம் தர முடியாது. ஆதலில் பவபூதி என்பார் தாம் இயற்றிய மாலதி மாதவம் என்னும் நாடகத்தில் நீதிசார நூலாசிரியனாகிய காமந்தகனை மூலமாக கொண்டு நீதி பிரயோகத் திரளமைந்த காமந்தகி என பெயர் அமைத்து பரிவிராசிகை என்னும் பெண்ணை பாத்திரமாக கோடல் மிக பொருத்தமே. பவபூதி அவருடைய நாடகத்தில் நீதி நூலாசிரியரான காமந்தகனை மனசில் வச்சு நீதி பிரயோக திரள் அமைந்த காமந்தகி அப்படின்னு ஒரு பெயர், ஒரு கதாபாத்திரத்தை பரிவிராசிகை அப்படின்னு ஒரு பெண்ணாக இயற்றியிருக்கிறார். அப்போ குறைஞ்சபட்சம் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, 1 நூற்றாண்டு ஒத்துக்கிடாட்டாலும் பவபூதி இதை பற்றி எழுதியிருக்கிறதுனால 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கனமாக அமைந்த காமந்தகி என்னும் சொல் பிரசித்தமான காமந்தகனை மூலமாக கொண்டது அன்று ஆகலின் பொருளற்றது என சாலி கூறுகிறார். இல்லை அது இந்த ஆளை வச்சு எழுதல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சாலி சொல்கிறார். மாலதி மாதவத்தில் அத்தகைய பொருளற்ற கூற்று ஒன்றேனும் இலது. மாலதி மாதவன் என்ற சொற்கள் ஸ்ருங்கார ரசத்தை பெருக்கும் பொருளின் பெயராய் தலைவன் தலைவியரை குறித்தன. அகோர கண்டன் கபால குண்டலை என்ற சொற்கள் சண்டி தேவியின் பூசணையாற்றும் தன்மையை வெளியிடுகின்றன. புத்த ரட்சிதை என்னும் சொல் புத்த மத சேர்க்கையையும் புத்த முனிவர்க்கு மாணவியாம் தன்மையையும் உணர்த்துமாகலின் காமந்தகி என்னும் சொல்லும் காரணம் பற்றி வந்தமையின் காரணப் பெயர் ஆதல் அன்றி இடுகுறி ஆகாது என்ற இவை முதலியன அறிஞர்களால் உய்த்துணரக் கிடக்கின்றன. அந்த மாலதி மாதவத்தில் ஒரு பேரு கூட அர்த்தமில்லாத அந்த ஆள் எழுதலையா. அகோர கண்டன் கபால குண்டலை புத்த ரட்சிதை இப்படியெல்லாம் ஒவ்வொரு பேரும் அர்த்தம் உள்ளதாக வரும்போது காமந்தகி மட்டும் அர்த்தம் இல்லாமல் எழுதி வைப்பானா? அதனால கண்ணுள்ளவன் காண்பான், விமூடா நானு பஷ்யந்தி, முட்டா பயலுக்கு தெரியாது, பக்ஷந்தி ஞான சக்ஷுஷக, அறிவுள் கண்ணுள்ளவனுக்கு தெரியும் அப்படிங்கிறார். பல பொருள்களை உணர்ந்த கௌடல்யரை உலகம் அறியும். பல பொருள்களை கண்டுணர்ந்த இவர் ஒருவரே உலகில் ஒப்பற்றவர் என்பதில் பொறாமை கொள்ளலாகாது. பாவம், நம்மளை விட ஒரு அறிவாளி பாரதத்தில் பிறந்துட்டானா, இப்படியெல்லாம் புக் எழுதிட்டானா, ஐயோ ஐயோ நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு தெரியாதீங்கடா, உள்ளதை உள்ளபடி உண்மையை ஒத்துக்கிட பழகுங்கடா அப்படிங்கிறார். உலகில் சிறந்த அறிவாற்றலாதிய நற்குணங்கள் நிரம்ப பெற்றான் ஒருவன் முற்றும் உணர்ந்த முன்னவனை ஒக்குமெனின் அவனை பல்பொருள் அறிந்தவன் என கூற வேண்டுவது என்னை? இதனால் மகாபாரதம் முதலிய நூல்களில் பிரசித்தரான பெரியோர்களுடைய வாக்கியங்களை பூர்வ பக்கமாகவும் கௌடல்யரின் வாக்கியங்களை சித்தாந்தமாகவும் அமைத்து யாரோ ஒரு பண்டிதரால் இப்பொருள் இயற்றப்பட்டது என்ற சாலி கூற்று விளக்கப்பட்டது.
காமந்தகன் முதலியோரின் பேருரைகள் இதற்கு சான்றாக விளங்குகின்றன. அதனால பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பூர்வபக்ஷமாக வச்சு கௌடில்யருடைய வாக்கியத்தை சித்தாந்தமாக வச்சு வேற யாரோ ஒரு ஆள் எழுதிட்டார் ஐயா அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமான வாதம். காமந்தகன் முதலியோரின் பேருரைகள் இதற்கு சான்றாக விளங்குகின்றன. மேலும் இந்நூலில் மேற்கோளாக எடுத்தாளப்பட்ட நூல்களும் பரத்வாஜாதியர்களால் இயற்றப்படவில்லை என்றே ஷாலியின் கருத்து வெளியாகின்றது. இனி அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு எழுதுனதெல்லாம் கூட அவங்களுக்கு விடுறதில்லை, இவர் சும்மா அடிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு அவன் அடிச்சு விடுறான் இந்த சாலி. அது முற்றிலும் தவறு. ஏனெனில் விஸ்வரூபாச்சாரியரால் இயற்றப்பட்ட யாக்ஞவல்கிய ஸ்மிருதியின் உரையில் பார்கஸ்பத்திய வர்ண வச்சனங்களையும் வைசாலாக்ஷ வச்சனங்களையும் மேற்கோளாகவும் உதாரணமாகவும் எடுத்து காட்டப்பட்டமையின் விஸ்வரூபருடைய காலத்தில் இவை இருந்து பிறகு இறந்திருக்க வேண்டுமென ஊகிக்க இடம் உள்ளது. இதுபோன்றே இவைகளோடு ஒருங்கு கூறப்பட்ட பாரத்வாஜருடைய பொருநூலும் இருந்து பின் இறந்திருக்க வேண்டுமென யூகிக்க உடனுண்டு. அவர் சொன்னார், இவர் சொன்னார், பிருகஸ்பதி சொன்னார், சுக்கிர ஆச்சாரியார் சொன்னார், பாராச்சாரர் சொன்னார், பரத்வாஜர் சொன்னார்லாம் சொல்கிறார். இதெல்லாம் சும்மா கப்ஸா அடிச்சு விட்டுருக்கான் இந்த ஆசாமி அப்படின்னு அந்த ஆசாமி அடிச்சு விட பார்த்தான். அதுக்கு நம்மால் பதில் சொல்லுறாரு, சாணக்கியருடைய காலத்தில் இருந்தது, அவர் அதை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அவர் காலத்துக்கு பிறகு அது மறைஞ்சிருக்கணும், அதனால் நமக்கு கிடைக்கலைங்கிறதுக்காண்டி அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். இவ்விதம் பல ஊகங்களை முக்கியமாக கொண்ட சாலி முதலியோரின் கருத்துக்களும் வழுக்களும் ஆராயப்பட்டன. இனி இதனிலும் ஆராய வேண்டுவதில்லை என்றே கருதுகிறோம். போதுமான அளவுக்கு அவங்களுக்கு முறிய அடி கொடுத்துட்டோம், இனி ஒன்றும் வேண்டாம் போதும்னு நினைக்கிறோம். இந்த இதில் அவங்களை விட்டுருவோம், செத்தப்பாம்பு அடிக்கக்கூடாது. ஆயினும் பிறர் அறிவினுக்கு எட்டாததான ஷாலியின் விசேடித்த பொருளறியும் ஊகத்தை மாத்திரம் சிறிது ஆராய்ந்து இதனை முடிப்போம். ஆனாலும் உலகத்தில் ஒருத்தனுக்கும் புரியாத ஒரு ஷாலியினுடைய வாதம் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இதை முடிப்போம். இப்பொருநூலுக்கு சமான தந்திரம் என்ற ஒரு பெயர் உண்டென்று யாம் இதுவரை அறிந்துள்ளோம் என்று ஷாலி கூறுகிறார். மனுஸ்மிருதியின் மேதாதீய பாடியத்தின் 7ஆம் அத்தியாயத்தின் மனுஸ்மிருதிக்கு நிறைய விளக்க உரைகள் உண்டு. அதில் ஒன்று மேதாதி அப்படிங்கிறவர் எழுதினது, அது எழுத்து பிழை ஏதாவது இருக்கான்னு தெரியல, மேதாதி தீய அப்படின்னு வந்திருக்குது. மேதாதிதி, ஆமாம் மேதாதிதி அப்படிங்கிறது அவர். அப்போ மேதாதிதீய பாஷ்யம் கரெக்டு தான், எழுத்து பிழை இல்லை. 7ஆம் அத்தியாயத்தின் 191ஆம் ஸ்லோக உரையில் சமான தந்திரத்தார் கூறப்பட்டதென்று தொடங்கி கௌடலியம் 10ஆம் அதிகரணம் 5ஆம் அத்தியாயம் மானுஷம் கர்மலோகம் பாலயதி என்ற ஸ்லோகமும் 205ஆம் ஸ்லோகத்தில் இவ்விதமே சமான தந்திரத்திலும் என்று கூறி 6ஆம் அதிகரணம் 2ஆம் அத்தியாயம் தெய்வம் மானுஷம் ஹி கர்மலோகம் யாப்பயதி என்ற வாக்கியமும் காணப்படுகின்றன. இக்காரணம் பற்றி இப்பொருநூலுக்கு சமான தந்திரம் என்னும் பிறிதொரு பெயர் உண்டென்றும் அது காண்டற்கு மிக அரியதென்றும் ஷாலி கருதுகிறார். இது ஆராய்ந்து அறியாத விஷயமா? மனுஸ்மிருதியில் சமான தந்திரம்னு இந்த கௌடலியத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதைத்தான் சொல்லியிருக்கா, அது சந்தேகத்துக்குரியது அப்படிங்கிறத கிளப்புறார். பார்ப்போம். சமான தந்திரம் என்ற சொல் பண்பு தொகையால் ஒற்றுமையாகிய சாத்திரம் என்று பொருள் அமையுமாகலின் பிற நூல்களிலும் இப்பதம் வழங்கும் இடங்களில் இப்பிரகரணத்திற்கு ஒப்பான வேறு சாத்திரங்களிலும் கூறப்பட்டுள்ளது என்றே பொருள் கொள்ள வேண்டும். இம்மனுஸ்மிருதிக்கு ஒற்றுமையான சாத்திரம் இவ்விடத்தில் கௌடலீயமே. அதாவது சமான தந்திரம் அப்படிங்கிறது பண்பு தொகை, தந்திரம்னா நூல், சமான தந்திரம்னா இதை போன்ற நூல்கள், அப்படி அர்த்தம் எடுக்கணும். அப்படி இல்லாமல் கௌடலியத்திற்கே சமான தந்திரம்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு நம்ம சாலி உருட்டை கிளம்புறாரு. அந்த உருட்டை நம்ம ஒத்துக்கலை.
சமான தந்திரம்னா இதை போன்ற மற்ற நூல்கள், சமமான மற்ற நூல்களில் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அது கௌடல்யத்தை குறிக்குது, அவ்வளோதான். கௌடல்யத்திற்கே சமான தந்திரம்னு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு உருட்ட கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். இம்மனுஸ்மிருதிக்கு ஒற்றுமையான சாத்திரம் இவ்விடத்தில் கௌடல்யமே. மற்ற இடங்களில் அவ்வப்பிரகரணங்களுக்கு ஏற்ப மற்ற சாத்திரங்கள் ஆகும். மேலும் சமான தந்திரம் என்னும் சொல் மேதாதி பாடிய தீதியல் மாத்திரமேயன்றி சமான தந்திர சித்த என்ற நியாய சூத்திரங்களிலும் காணப்படுகிறது. இந்த மேதாதிதீய, அது எழுத்துப்படி ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேதாதிதீய பாடியத்தில் மாத்திரமே அன்றி, மேதாதி பாஷ்யத்தில் தான் இந்த சமான தந்திரங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கு மனுஸ்மிருதி உரை எழுதும்போது. அதில் மாத்திரம் இல்லாமல் சமாதந்திர சித்த என்ற நியாய சூத்திரங்களிலும் காணப்படுகிறது. இங்கேனுமே பிற சாத்திர உரைகளிலும் இச்சொல் வழங்கப்படும். பல நூல்களில் சமான தந்திரங்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே எல்லாம் கௌடல்யம்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எழுதின நூலுக்கு ஒத்த நூல்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான் எடுத்துக்கணும். இங்க மனுஸ்மிருதிங்கிறதுனால அது கௌடில்யம்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இங்கனமே பிற சாத்திர உரை நூல்களிலும் இச்சொல் வழங்கப்படும். ஆகலின் கௌடல்யம் பொருநூலுக்கு சமான தந்திரம் என்ற பெயர் இல்லை என்பது புலனாம். மேலும் ஒற்றுமை சாத்திரங்களில் பலவிதமாகவும் கூறுவதுண்டு. சமானம், பூர்வேண சமானம், பிராக்வத்து, பூர்வவத்து, ஏதேன வியாக்கியாத்தம் என்று பலவிதமாக கூறுவது சாத்திர மரபாதலின் இப்பொருநூலுக்கு சமான தந்திரம் என்னும் பெயர் இல்லை என்றும் இது சந்திரகுப்தனது மந்திரியான கௌடல்யராலேயே இயற்றப்பட்டதென்றும் தெள்ளிதின் விளங்கும். குட்டையை குழப்புறதுக்குன்னே பல அயோக்கியங்க இருப்பாங்க. ஸ்தூண நிக்ன நியாயம்னு பேரு. ரொம்ப தெளிவாக இருக்கணும், இல்லைன்னா குழப்பிடுவாங்க. குள்ள நரிகள் சுற்றி இருக்கிற உலகம் கவனமாக இருக்க வேண்டும். ஹரி ஓம்.